1000 பேருக்கு நிகரான ஒரு மாவீரனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இவருடைய பெயரை கேட்டாலே ரோம் பாரசீக படை நடுநடுங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த வீரமிக்க நபித்தோழர் யார் என்பதைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நபித்தோழர்கள் சஹாபாக்களுடைய வீரதீர செயல்களை பற்றி நாங்கள் பல பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். அந்த பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வீரம் எப்படியாப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, என்னுடைய புதிய சேனல் அர்ஹம் உஸ்மானி உமரி ஒபிஷியல் என்ற சேனல்ல நான் ஹயாத்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ற தலைப்பில் ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே முக்கியமான 6 பாடங்களை நான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த பாடங்களை படிப்பதற்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். தஃப்சீர், ஹதீஸ், இது போன்ற 6 விதமான பாடங்கள் அந்த சேனலிலே படித்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக உங்களுக்கும் பிரயோஜனத்தை அருள்வானாக. இந்த அடிப்படையில் தான் இந்த பதிவுல நாங்கள் முக்கியமான ஒரு வீர சஹாபியை பற்றி பார்க்க இருக்கிறோம். அவருடைய வரலாறை நான் பார்த்த பொழுது என்னுடைய உடம்பே மெய் சிலிர்த்து விட்டது. அந்த அளவுக்கு ஆச்சரியமான வீரம் கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை பற்றி வருகிறது எப்படி என்று சொன்னால் 1000 பேருக்கு நிகரானவர். இவர் 1000 பேருடைய பலம் பொருந்தியவர் என்பதாக சொல்லப்படுகிறது. பனு தமீம் கோத்திரத்தை சேர்ந்த நபித்தோழர் தான் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆச்சரியமான வீரத்தையும் பல யுத்த தந்திரத்தையும் இவர்களுக்கு கொடுத்திருந்தான். இவர்களுடைய சில யுத்த தந்திரம் போர் யுக்திகளின் காரணமாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக யர்மூக், காதிசியா போன்ற யுத்தங்களிலே ஹஜ்ரத் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த சில யுக்திகளின் காரணமாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. ரோம் பாரசீகத்துடைய சிம்ம சொப்பனமாக இருந்தவர் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த அதிகமான யுத்தங்கள், இதே போல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த அதிகமான யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமாமா என்ற ஒரு யுத்தம் நடைபெற்றது. பொய் நபியாக இருந்த முசைலிமத்துல் கஸ்ஸாபை எதிர்த்து முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு யுத்தத்திலே ஈடுபட்டார்கள். அதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றியும் கிடைத்தது. இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள் கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல ஹிஜ்ரி 12வது வருடம் நடந்த முக்கியமான யுத்தங்கள், ஈராக்குடைய பகுதியில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே பல யுத்தங்கள் நடைபெற்றது. அதிலே ஒரு யுத்தம் தான் முஸையிஹ் என்ற யுத்தம், இதே போல ஜாத்து சலாசில் என்ற யுத்தம், இதே போல ஹீராவுடைய யுத்தம். இந்த யுத்தங்களிலே கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹீராவை வெற்றி கொண்டதற்கு பிறகு அன்பார் என்ற இடத்தை நோக்கி புறப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹீராவுக்கு பிரதிநிதியாக நியமித்தது கஅபா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். ஏனென்று சொன்னால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்தில் கஅபா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்களை பற்றிய ஒரு மதிப்பு இருந்தது. எனவே ஹீராவுக்கு பொறுப்பாக இவர்களை ஆக்கிவிட்டு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார்கள். இதே போல ஹிஜ்ரி 13வது வருடம் திமஷ்குடைய வெற்றியிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். ஃபஹல், ஹசீத் போன்ற யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இதே போல ஹிஜ்ரி 15வது வருடம் ஃபிராத் என்ற யுத்தத்திலும் கஅபா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். இதே போல ஹிஜ்ரி 16வது வருடம் ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முக்கியமான யுத்தங்களிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் ஹிஜ்ரி 16வது வருடம் மிக முக்கியமான ஒரு வருடம். அதிகமான ஊர்கள், பாரசீகத்துடைய அதிகமான ஊர்கள் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது. அதில் குறிப்பாக ஹுல்வான் என்ற யுத்தம், இதே போல ஈஜிப்ட் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பம், இதே போல கிஸ்ரா மன்னன், பாரசீக மன்னனுடைய கேபிட்டலாக இருந்த மதாயின் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பம், இதே போல பஹர் சீர் என்ற கிஸ்ராவுடைய முக்கியமான
முக்கியமான ஊர் வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்திலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இதே போல ஹிஜ்ரி 16வது வருடம் நடந்த ஜலூலா என்ற யுத்தத்திலும் கலந்து கொண்டார்கள். இதே போல காதிசியா யுத்தத்திலும் இவர்கள் கலந்து கொண்டு இவர்களுடைய சில யுக்திகளின் காரணமாக பாரசீகத்துடைய படை தலை தெறிக்க ஓடியது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. இதே போல ஹிஜ்ரி 17வது வருடம் ஹிம்ஸுடைய வெற்றியிலும் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இதே போல ஹிஜ்ரி 21வது வருடம் நஹாவந்துடைய யுத்தத்திலும் இவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இவர்களுடைய வீரத்தை பற்றி இமாம் ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விவரிக்கும் பொழுது முஸ்லிம் படையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிங்கம் என்பதாக இவர்கள் வர்ணிக்கிறார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீஹுல் இஸ்லாம் வ வஃபயாத்துல் மஷாஹீர் வல் அலாம் என்ற கிதாபிலே குறிப்பிடும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களை பற்றி கூறுவார்கள், சௌத்து கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ஃபில் ஜைஷ் கைரும் மின் அல்ஃபி ரஜுலின். யுத்த மைதானத்திலே கஅகாவுடைய சப்தம் இருக்கிறதே 1000 பேர்களை விட சிறந்தது என்பதாக கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், யுத்த மைதானத்திலே இவர்கள் தக்பீர் முழங்குவார்கள். இவர்களுடைய சப்தத்தை கேட்ட முஸ்லிம் படையினருக்கு மேலும் உற்சாகம் ஏற்படும் என்பதாக சொல்லப்படுகிறது. இதனால தான் 1000 பேரை விட இவருடைய சப்தம் மிகச் சிறந்தது என்பதாக கஅகா பின் அம்ர் ரலியல்லாஹுடைய விடயத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் அல் பிதாயா வன் நிஹாயாவுல கஅகா பின் அம்ர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அரபியர்களிலே இருந்த மிகப்பெரிய குதிரை வீரர் கஅகா பின் அம்ர், அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுடைய மிக பிரமாண்டமான ஒரு புஜ பராக்கிரமம் கொண்டவர்கள் கஅகா பின் அம்ர். இவரின் காரணமாக பல யுத்தங்களிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நடந்த அந்த ரித்தத்துடைய போர்களிலும் இவர்கள் தங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தி இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். இவர்களுடைய வீரத்தை பற்றி ஒரு முக்கியமான சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது. அல்லாமா ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தாரீஹுல் உமமி வல் முலூக் என்ற சரித்திர கிதாபிலே குறிப்பிடுகிறார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில யமாமாவுல அந்த யுத்தம் நடைபெற்றது. முஸைலிமத்துல் கஸ்ஸாப் என்ற பொய் நபி அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். நீங்கள் ஈராக் பகுதிக்கு முன்னேறி சென்று அங்கே இருக்கக்கூடிய ஊர்களை கைப்பற்றுங்கள். இந்த விடயத்தை தன்னுடைய படையினருக்கு மத்தியிலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் வாசித்து காட்டியதும், இப்பொழுது தான் முஸைலிமாவை நாங்கள் கொன்றுவிட்டோமே என்று சொல்லி அதிகமானவர்கள் படையிலிருந்து திரும்பி அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். இதனால் முஸ்லிம் படையிலே குறைபாடு ஏற்பட ஆரம்பித்தது. இதனால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு மேலும் சிலரை படைக்கு அனுப்பி வைக்கும்படி உதவி கேட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடிதம் மதீனாவுக்கு வந்து சேர்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை படித்து பார்த்ததற்கு பிறகு ஹஜ்ரத் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்தார்கள். வரவழைத்து நீங்கள் ஈராக்கிலே இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே போய் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அங்கே இருந்த சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. உடனே கேட்டார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரும் படையை தானே உதவி கேட்டு அனுப்பி இருக்கிறார்கள், அதற்கு பகரமாக நீங்கள் ஒரே ஒரு மனிதரை அனுப்புகிறீர்களே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று இவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கேட்ட பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா யுஹ்ஸமு ஜைஷுன் ஃபீஹி கஅகா. கஅகா பின் அம்ர் எந்த படையிலே இருக்கிறாரோ அந்த படை ஒரு காலமும் தோல்வியை சந்திக்காது. அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த கஅகா பின் அம்ர் 1000 பேருக்கு நிகரானவர், எனவே தான் இவரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்களை ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள். இந்த அளவுக்கு மிகப்பெரிய வீர சஹாபி தான் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ரோமர்களுக்கு எதிராக நடைபெற்ற முக்கியமான ஒரு யுத்தம் தான் யர்முக் என்ற யுத்தம். இந்த யுத்தத்தில் கஅகா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தினார்கள். இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது. இந்த விடயத்தை பார்த்த சஹாபாக்கள் கஅகா யுத்த களத்திலே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நிலைமைகளை மாற்றக்கூடியவர் என்று புகழ்ந்து பேசினார்கள். யர்முக் யுத்தத்திலே தன்னுடைய
வீரதீர செயலின் காரணமாக ரோமர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், விரண்டோடினார்கள். அருமையானவர்களே, இதே போல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 16வது வருடம் பாரசீக படையுடன் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தம் தான் காதிசியாவுடைய போர். இந்த காதிசியா யுத்தத்துடைய முஸ்லிம்கள் சார்பில் தளபதியாக இருந்தது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த யுத்தத்திலே எதிர்ப்படையுடைய தளபதியாக இருந்தது பாரசீகத்துடைய மிகப்பெரிய வீரன் ருஸ்தூம் பின் ஃபர்ரக்ஸாத் என்பவன். இந்த காதிசியா யுத்தத்தில் மிகப்பெரிய யுத்த திட்டங்களை கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். இந்த அளவுக்கு தாரீக் கிதாபுகள் எழுதப்படுகிறது என்றால் இமாம் ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாரீகுல் உமமி வல் முலூக் என்ற கிதாபில், இதே போல இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தாரீகிலே குறிப்பிடும் பொழுது இவர்கள் பலவிதமான யுக்திகளை அந்த காதிசியாவுடைய யுத்த நாளிலே நிகழ்த்தி காட்டினார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு யுக்தி தான் தன்னுடைய படைகளை சிறு சிறு குழுக்களாக பிரித்து இடைவெளியுடன் எதிரிகளை நோக்கி அனுப்பினார். இதை பார்த்த எதிரிகள் முஸ்லிம்களுக்கு இன்னும் உதவிகள் வந்துவிட்டன, மேலதிகமாக ஆட்கள் இஸ்லாமிய படையிலே சேர்ந்து விட்டார்கள் என்பதாக நினைக்க ஆரம்பித்தார்கள். எதிரிகளுடன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே முஸ்லிம்களுடைய படைகளை சிறு சிறு குழுக்களாக ஆக்கி அந்த குழுக்களை ஒன்றன் பின் ஒன்றாக எதிரிகளுக்கு முன்னால் அனுப்பினார். இதை பார்த்த எதிரிகளுடைய உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு விட்டது. அடுத்த முக்கியமான ஒரு யுக்தி தான் சில இஸ்லாமிய படையிலே இருந்தவர்களை ஒட்டகங்களின் மேலால் அமர்த்தி குதிரை படையை போல எதிரிகளுக்கு முன்னால் இவர் அப்படியே நடக்க விட்டார். ஏன் இந்த யுக்தியை இவர் கையாண்டார் என்று சொன்னால், அந்த பாரசீக குதிரைகளுக்கு இந்த ஒட்டகத்துடைய வாசனை பழக்கம் இல்லாமல் இருந்தது. இதே போல இந்த ஒட்டகங்களை அந்த பாரசீக குதிரைகள் கண்டிருந்ததும் மிகவும் அரிதாக இருந்தது. எனவே இந்த ஒட்டகங்களை பார்த்த அந்த குதிரைகள் என்ன மிரள ஆரம்பித்தது. இதனால எதிரிகளுடைய அந்த அணிவரிசை சீர்குலைய ஆரம்பித்தது. அடுத்து இவர்கள் தீட்டிய முக்கியமான ஒரு திட்டம் தான் எதிரிகளுடைய படை தளபதியை குறிவைப்பது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளுடைய படை தளபதியை தாக்கி அவரை கொலை செய்துவிட்டால் அந்த படைக்கு மத்தியிலே ஒரு விதமான பயம் ஏற்பட்டு அவர்கள் விரண்டோடி விடுவார்கள். இது யுத்தத்துடைய மிக முக்கியமான ஒரு யுக்தி. இந்த யுக்தியை காதிசியாவுடைய யுத்த நாளிலே கஅகா பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அவர்கள் செயல்படுத்தினார்கள். ருஸ்தூமை டார்கெட் பண்ணி ருஸ்தூமை இவர்கள் என்ன செய்தார்கள், எதிர்த்தார்கள். இதனால ருஸ்தூம் அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டான். ருஸ்தூம் கொல்லப்பட்டதின் காரணமாக அந்த பாரசீக படை அப்படியே பின்வாங்க ஆரம்பித்தது, சிதறி ஓட ஆரம்பித்தது. இதே போல தங்களுடைய படைக்கு ஏதாவது ஒரு விடயம் நடக்கும் பொழுது அந்த படையை உற்சாகம் செய்யும் விதமாக பல வார்த்தைகளை இவர்கள் உறக்கச் சொல்வார்கள். மக்களே, படையினரே, வீரர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் நமக்கு வாக்களித்தது நிச்சயமாக கிடைக்கும். நாங்கள் அல்லாஹுக்காக வந்திருக்கிறோம். அவனுடைய தீனை உயர்த்துவதற்காக, கலிமத்துல்லாஹ், அல்லாஹுடைய வார்த்தை உயர்த்துவதற்காக வேண்டி நாங்கள் போராடுகிறோம். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், பின்வாங்க வேண்டாம். நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கும் வெற்றித்தான், இந்த யுத்தத்திலே நாங்கள் கொல்லப்பட்டால் அதுவும் எங்களுக்கு வெற்றித்தான் என்ற வீரதீர வார்த்தைகளை இவர் யுத்த மைதானத்திலே உறக்கமாக சொல்வார். இதனால் முஸ்லிம் படைகளுக்கு இன்னும் உற்சாகம் ஏற்பட்டு எதிரிகளை இவர்கள் தாக்க ஆரம்பிப்பார்கள். இதை வைத்து தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், சௌத்துக அகா ஃபில் ஜைஷ் கைரும் மின் அல்ஃபி ரஜுலின். யுத்த களத்திலே, படையிலே கஅகாவுடைய அந்த சப்தம் இருக்கிறதே 1000 பேர்களை விட சிறந்தது என்று கூறுவார்கள். இந்த காதிசியாவுடைய யுத்த நாளிலே பல யுக்திகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் குதிரை படையை முன்னால் போக விடுவார்கள், சில சந்தர்ப்பங்களிலே ஒட்டகப்படையை முன்னால் போக விடுவார்கள். திடீரென வேறு புறத்தால் எதிரிகளுக்கு தாக்குதலை நடாத்துவார்கள். இதனால் எதிரிகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு கடைசியில் என்ன நடந்தது, அந்த காதிசியா யுத்த சந்தர்ப்பத்திலே பாரசீகத்துடைய படை தளபதியாக இருந்த ருஸ்தூம் கொல்லப்பட்டதுடன் அந்த பாரசீக படையும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனால தான் சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், காதிசியா யுத்தத்திலே வெற்றி ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் கஅகா பின் அம்ர் அத்-தமீமி. இந்த காதிசியாவிலே மிகப்பெரிய வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள், ஐயு ஃபாரிஸின் ஐயாமல் காதிசியா கான அஃப்ரஸ். காதிசியாவுடைய அந்த யுத்த நாட்களிலே மிகச்சிறந்த குதிரை வீரராக இருந்தவர் யார்? வ ஐயு
ரஜுலின் கான அர்ஜல், இதே போல யுத்த களத்திலே மிகவும் தைரியசாலியாக இருந்தவர் யார்? வ ஐயு ரஜுலின் கான அஸ்பத், இதே போல அந்த யுத்த களத்திலே மிகவும் உறுதியாக இருந்த நபர் யார் என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் கடிதம் எழுதும் பொழுது அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் தெரியுமா? லம் அர ஃபாரிசன் ஃபி யௌமில் காதிசியா மிஸ்ல கஅகாபின் அம்ர், கஅகாபின் அம்ரை போன்ற ஒரு வீரனை அந்த காதிசியாவுடைய யுத்த நாட்களிலே நான் கண்டது கிடையாது. ஹமல ஃபி யௌமின் 30 ஹம்லத்தன், ஒரு நாளிலே 30 தடவை அவர் தாக்குதலை நடாத்தினார். வயக்துலு ஃபி குல்லி ஹம்லத்தின் கம்மியன், ஒவ்வொரு தாக்குதலிலும் அதிகமான பாரசீக வீரர்களை கொன்றார் என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதி அனுப்பினார்கள். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமான 1000 பேருக்கு சமமான வீரர் தான் இந்த கஅகாபின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற ஏராளமான வீர தீரம் மிக்க சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் அவர்களுடைய வீரத்தை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஆகவே சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை முழுமையாக அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.